friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல அப்படியே எடுக்க போறேன்னா ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எடிட் பண்றது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கும். பட் நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படினா அதுவே உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் வேடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட் கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட் கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் குரூப் அண்ட் இமேஜ் இருக்கும். இப்போ இந்த குரூப் இமேஜ்ங்களெல்லாம் நம்ம போட்டோஸ் ஆட் பண்ண போறோம். ஆனா நம்ம ஆட் பண்ண போற போட்டோஸோட ரேஷியோ 16:9 ரேஷியோல இருக்கணும். சோ கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேல ஜூம் பண்ண நினைச்சா உங்க ரெண்டு விரல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம சேவ் பண்ணோம். சோ பேக் வந்துட்டு ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேம் as png ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து உங்க கேலரியில சேவ் ஆயிடும். சோ गाइस இதே போல நீங்களும் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோவை கிளிக் பண்ணி மேல இருக்க டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. சோ गाइस இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி மினிமம் ஒரு 5 போட்டோ இல்ல மேக்ஸிமம் ஒரு 9 போட்டோ எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ ஓவராலா ஒரு 9 போட்டோ ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு 2 லேயர் இருக்கும். இப்போ அதுல ஒரு இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கேலரிக்குள்ள போய்டும். கேலரிக்குள்ள வந்ததும் 9:16 ரேஷியோல சேவ் பண்ண ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு இமேஜ் 1 லேயர்லயும் இதே போட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ குரூப் 4 லேயரை கிளிக் பண்ணி கீழ இருக்க எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 இமேஜ் இருக்கும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்க ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ண இன்னொரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு இமேஜை கிளிக் பண்ணி அதுலயும் இதே இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 லேயர்ல ஒரே இமேஜ் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस பேக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ குரூப் 4 லேயர்ல போட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு 3 குரூப்லயும் நீங்க சேவ் பண்ண போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ ஓவரால் 4 குரூப்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் 2ன்னு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ரைட் சைடு மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் 2ன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 லேயர் இருக்கும். இப்போ அந்த 2 லேயர்லயும் இப்போ ஆட் பண்ண அதே இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. சோ गाइस பேக் வந்துட்டு இன்னும் ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் 3ன்னு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் 3 லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் 4ன்னு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் 5ன்னு சொல்லிட்டு ஒரு 2 லேயர் இருக்கு. இப்போ அந்த 2 லேயர்லயும் ஒரே இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ ஓவராலா எல்லா லேயர்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு டைம்லைன் 15:10 செகண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சிட்டு கீழ இருக்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நாம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணோம். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதுல அது ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் அவுட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 3 லேயர் இருக்கும். அதுல இமேஜ் லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜ்ல இருக்க எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோவை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி டைம் லைனை 15.10 செகண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ 15.10 செகண்ட்ல இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வர எல்லா போட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல இருக்க 2 லேயரும் காப்பி பண்ணி எடுத்து போய் நம்ம வீடியோல ஆட் பண்ணனும். அதை எப்படி காப்பி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லேயருக்கு நேரா லெஃப்ட் சைடுல ஐ சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ அதை லாங் பிரஸ் பண்ணி 2 லேயரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல ரைட் ஏரோ பக்கம் ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 லேயரும் காப்பி ஆயிடும். இதே போல நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண 2 லேயர் இங்க ஆட் ஆயிடும். சோ गाइस ஓவராலா நம்ம இந்த வீடியோக்கு ஆட் பண்ணி வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.